கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக மீண்டுமாக உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். புதிய ஆரம்பம் என்கின்ற இந்த நிகழ்ச்சியின் மூலமாக ஒவ்வொரு வாரமும் கர்த்தருடைய பிள்ளைகளை கர்த்தருடைய நாமத்தினாலே சந்திக்கவும், உங்களை ஆசீர்வதிக்கவும், உங்களோடு கூட கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளவும் ஆண்டவர் பாராட்டி வரும் கிருபைகளுக்காக மீண்டுமாக என்னுடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நான் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த நிகழ்ச்சி நிச்சயமாக உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறது என்று கர்த்தருக்குள்ளாக நாம் நம்புகிறோம். இதோ தொடர்ச்சியாக ஒரு 4 வாரமாக செய்தி கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளுக்கு நன்றாக தெரியும். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஆண்டவர் அநேக நற்குணங்களை கொடுத்து வருகிறார். அந்த ஒவ்வொரு நற்குணங்களையும் நாம் அளந்து பார்க்கிறது மிகவும் அவசியமாக இருக்கிறது. அப்பொழுதுதான் கிறிஸ்துவுக்குள்ளாக நாம் எவ்வளவாய் வளர்ந்திருக்கிறோம், நம்முடைய வளர்ச்சியை நாமே இதோ ஆய்வு செய்து அல்லது நாம் சிந்தித்து பார்க்கும் பொழுது மேன்மையான ஆசீர்வாதங்கள் நமக்கு உண்டாகும். இன்றைக்கு குறிப்பாக நம்முடைய வாழ்க்கையிலே இதோ இந்த விசுவாசத்தின் அளவு வளர்ந்திருக்கிறதா என்று சொல்லி நம்முடைய விசுவாசத்தை இன்றைக்கு நாம் அளந்து பார்க்கத்தக்கதாக இருக்கிறோம். செய்தியை கேட்கிறதற்கு முன்பாக கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். மகாவல்லமையும் கிருபையும் அன்பும் தயவுமுள்ள எங்கள் ஆண்டவரே, இந்த பரிசுத்தமான வேலைக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். ராஜா, உம்முடைய ஆவியானவரை கொண்டு எங்களை ஆட்கொள்ளுங்க. எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே விசுவாசம் எவ்வளவு முக்கியமானது, இந்த விசுவாசத்தை நாங்கள் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக அளர்ந்து பார்க்கவும், இந்த விசுவாசத்திலே இன்னும் நாங்கள் வளர்ச்சி அடையவும் எங்களுக்கு உதவி செய்யுங்க. எங்களை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த எளியவனை மறைத்து நீங்கள் பேசுங்க. நன்மைகளை கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் கேட்கிறோம் பரலோகத்தின் நல்ல பிதாவே, ஆமென். ஒரு சாயங்கால வேளையிலே போதகர் ஸ்டீஃபன் கிர்லாத் என்று சொல்லக்கூடியவர் ரொம்ப பிரபலமான ஒரு மிஷனரி. அவர் அமெரிக்க தேசத்தை சேர்ந்தவர். அவர் ஒரு நாள் சாயங்காலம் தன்னுடைய வீட்டிலே உட்கார்ந்து எப்பொழுதும் போல ஒரு 4 மணி அளவிலே தன்னுடைய வேதத்தை சிந்தித்து தியானித்து அதை அசை போட்டு கொண்டு ஒரு பிரசங்கத்தை அவர் ஆயத்தம் செய்து கொண்டு வந்தார். அந்த வேளையிலே தேவனுடைய சத்தம், யாருமே இல்லை அவருடைய வீட்டிலே, ஒரு தனி அறையிலே எப்பொழுதும் அவர் தியானிக்கிற இடத்திலே அவர் இருந்தார். ஆனால் ஒரு மெல்லிய சத்தம், என் மகனே நீ எழும்பு, ஒரு குறிப்பிட்ட காற்றுக்குள்ளாக நீ போ என்று சொல்லுகிற ஒரு சத்தம். அங்கு சொல்லப்பட்ட அந்த காடு யாருமே மக்கள் இல்லாத ஒரு இடம். அதற்கு முன்பாக மக்கள் அங்கு வாழ்ந்திருக்கிறார்கள். ஆனால் இந்த சூழ்நிலையிலே இவர் யோசிக்கிறார், இது என்ன சத்தம் என்று சொல்லி மறுபடியுமாக அவர் தன்னுடைய வேதத்தை தொடர்ந்து படிக்க ஆரம்பிக்கிறார். மீண்டுமாக 2வது விஷயம் அந்த சத்தம் வருகிறது. இவர் ஆச்சரியப்படுகிறார், யாரோ என்னிடத்திலே பேசுகிறது போல இருக்கிறதே, இது என்ன என்று சொல்லி வித்தியாசமாக இருக்கிறது என்று சிந்திக்கிறார். ஆனால் மறுபடியும் அவருடைய மனசில் அவர் யோசிக்கிறாரு, இது ஏதோ என்னுடைய மனசிலே தோன்றுகிற ஒரு விஷயமோ என்று சொல்லி மீண்டுமாக அவர் தன்னுடைய வேதாகமத்தை தியானிக்க அவர் முற்படுகிறார். 3வது விசை இந்த சத்தம் வந்தது. இப்பொழுது அவர் உணர்கிறார், இது வேறு யாருடைய சத்தமும் இல்லை, தேவன் தன்னோடு கூட பேசுகிற ஒரு அனுபவத்தை நான் பெற்றிருக்கிறேன். இது ஆண்டவருடைய சத்தம். ஆண்டவர் சொன்ன வார்த்தையின்படியே அந்த காற்றுக்குள்ளாக நான் போவேன் என்று சொல்லி வேதாகமத்தை தன்னுடைய கையிலே எடுத்துக்கொண்டு தீவிரமாக அந்த காற்றுக்குள்ளாக அவர் போனார். யாருமே இல்லாத ஒரு பகுதி. அதற்கு முன்பாக மக்கள் வசித்திருக்கிறாங்க. ஆனால் ஏதோ ஒரு சூழ்நிலை நிமித்தமாக அங்கு மக்கள் இருந்த கொஞ்சம் 2-3 குடும்பங்கள் கூட வேறு பகுதிக்கு குடியேறி இருந்தார்கள். அங்கே இவர் போகிற சமயத்தில் ஏறக்குறைய இருட்டாகிறதுக்கு கொஞ்சம் நேரம்தான் இருக்கிறது. வேதாகமத்தை எடுத்து மனம் திரும்புதலுக்கு ஏதுவான செய்தியை வல்லமையாக பிரசங்கித்தார். தேவ ஆவியானவர் அவர் மேல் வல்லமையாக இறங்கினார். யாருமே இல்லை. இவர் சுற்றும் முற்றிலும் பார்க்கிறார், ஒருவரும் இல்லை. ஆனாலும் கர்த்தர் சொன்னாரே என்று சொல்லி ஆண்டோடைய வார்த்தையை பிரசங்கித்து விட்டு இவர் பிற்பாடு வருகிறார். அதற்கப்புறம் என்ன சம்பவித்தது என்றால், ஒரு 10 வருடம் கழித்து பாருங்க, ஒரு ஆச்சரியமான செயல். இவர் இங்கிலாந்து நாட்டிலே லண்டன் மாநகரத்திலே ஒரு ஸ்ட்ரீட்டில் நடந்து போய் கொண்டிருக்கும்போது ஒரு பின்னாடியிலிருந்து ஒரு 50 வயது உள்ள ஒரு நபர் இவருடைய கையை பிடிக்கிறார். பிடித்து, ஐயா நீங்கள் போதகர் ஸ்டீஃபன் கிர்லாத் தானே என்று சொன்ன பொழுது ஆம் என்று இவர் சொல்லுகிறார். இப்பொழுது இவர் கொஞ்சம் வயது நிறைந்தவர். என்னத்திற்காக நீங்கள் கேட்கிறீர்கள் என்று சொன்னபொழுது, உங்களுக்கு என்னை தெரியாது, ஆனால் எனக்கு உங்களை நன்றாக தெரியும். உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறதா, ஒரு 10 வருஷத்திற்கு முன்பாக நீங்கள் ஒரு காற்றுக்குள்ளாக வேதாகமத்தை தனியாய் வைத்து கொண்டு பிரசங்கித்து கொண்டு இருந்தீர்கள்.
நான் யதார்த்தமாக அங்கே வந்தேன். நான் அந்த காட்டில் இந்த எலக்ட்ரிசிட்டி எல்லாம் பார்க்குற ஒரு ஃபோர்மேன், அங்கே எலக்ட்ரிக் ஒயர் அங்கே வந்ததுனால அந்த வேலையை செய்து முடித்து விட்டு என்னுடைய டூல்ஸில் ஒன்றை நான் மறந்துட்டேன். அதை திரும்பவும் எடுக்கிறதற்காக நான் வந்தபோது நீங்கள் தனிமையாக நின்று பிரசங்கித்து கொண்டிருந்த அந்த செய்தி வேறு யாருக்கும் இல்லை, அது எனக்கு தான். தேவன் அந்த செய்தியை எனக்காகவே கொடுத்தார். நான் மிகுதியான பாவத்திலே இருந்தேன். ஆனாலும் கர்த்தர் உங்கள் மூலமாய் என்னை தொட்டார். இன்றைக்கு உங்களுக்கு நான் சாட்சியாக சொல்லுகிறேன், அந்த அனுபவத்தில் நீங்கள் ஏறக்குறைய ஒரு 15-20 நிமிடம் பிரசங்கித்து விட்டு நீங்கள் போய்விட்டீர்கள். நான் ஒரு மரத்திற்கு பின்னாடி ஒளிந்து கொண்டு உங்களுடைய செய்தியை நான் கேட்டேன். நான் சொல்லுகிறேன், எத்தனையோ விசை எத்தனையோ ஆலயங்களுக்கு நான் போயிருக்கிறேன். ஆனால் என்னுடைய விசுவாசத்தை ஊக்குவிக்கத்தக்கதாக ஆண்டவர் உங்கள் மூலமாக அந்த செய்தியை எனக்கு கொடுத்தார். நான் பிற்பாடு போய் ஒரு வேதாகமத்தை வாங்கினது மாத்திரமில்லாமல் அதை இன்றைக்கு வரைக்கும் தியானித்து ஆண்டவருடைய ஊழியத்தை செய்து வருகிறேன். அதனுடைய பலனையும் நான் பார்த்திருக்கிறேன். என்னுடைய ஊழியத்தின் மூலமாய் 100க்கு மேற்பட்டவர்கள் ஞானஸ்தானம் எடுத்திருக்கிறார்கள். அதில் மிக முக்கியமான சாட்சி என்ன அப்படின்னா, ஒரு 3 மிஷனரிமார்கள் வெவ்வேறு நாட்டிலே இன்றைக்கு ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக ஆப்பிரிக்காவில் 2 மிஷனரி இருக்கிறார்கள் என்று சொல்லி அவருடைய சாட்சியை சொன்னார். இது ஏன் இன்றைக்கு நான் சொல்லுகிறேன் என்றால், இந்த ஸ்டீஃபன் கிர்லாத்தை ஆண்டவர் அனுப்பின போது அவருடைய உள்ளத்திலே சற்று தயக்கமும் பயமும் இருந்தது. யாரும் இல்லாத இடத்திலே ஆண்டவர் என்னை அனுப்புகிறாரே, நான் என்ன செய்கிறது என்று சொல்லி அவர் திகைத்தார். ஆனால் கர்த்தருக்குள்ளாக திடன் கொண்டு அவர் புறப்பட்டு போய் தேவ செய்தியை சொன்னபொழுது ஒரு அற்புதமான சாட்சி நிகழ்ந்தது என்று பார்க்கிறோம். அதே போலதான் எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய அன்றாட வாழ்க்கையிலே ஜீவனுள்ள தேவன் நம்முடைய விசுவாசத்தை துவக்கிறவரும் அந்த விசுவாசத்தை முடிக்கிறவருமாக இருக்கிறார். இந்த விசுவாசத்தின் அளவை அவர் அவருடைய சீஷர்களுடைய வாழ்க்கையிலே அதிகரிக்க முற்பட்டார் என்று பார்க்கிறோம். அதே போலதான் இன்றைக்கு நாமும் சில நேரங்களிலே சில விஷயங்களுக்கு பயப்படுகிறோம். சின்ன சின்ன விஷயங்களுக்கு நாம் பயப்படும் பொழுது அது நம்முடைய அவிசுவாசத்தை வெளிப்படுத்துகிறது மாத்திரமில்லாமல் தேவன் பேரிலே நாம் எவ்வளவு நம்பிக்கை வைத்திருக்கிறோம் என்பதை அது காண்பிக்கிறது. ஆனால் விசுவாசத்தில் நல்ல வளர்ச்சி அடைகிறவங்க, ஆண்டவரோடு நல்ல சஞ்சரிக்கிறவங்க, எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் அதையெல்லாம் பொருட்படுத்தாமல் என்னை அழைத்த ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார் என்று சொல்லி இந்த ஆவிக்குரிய யாத்திரையிலே தைரியமாய் போவார்கள். நமக்கு எல்லாருக்கும் நன்றாக தெரியும், மார்க் 4ஆம் அதிகாரத்திலே 40வது வாக்கியத்திலே இது ஆண்டவர் அவருடைய சீஷர்களோடு படகிலே போய் கொண்டிருந்த பொழுது பெரும் காற்று வந்தது. அவர்கள் மடிந்து போகிறதற்கு ஏதுவான ஒரு சூழ்நிலை வந்தது. அந்த சூழ்நிலையிலே சீஷர்கள் பயந்தார்கள். பயந்தபோது இது ஆண்டவர் அவர்களை பார்த்து கேட்ட கேள்விதான் இந்த கேள்வி. அந்த கேள்வி என்ன அப்படின்னா, நீங்கள் ஏன் பயப்படுகிறீர்கள்? இந்த பயம் யார் பயன்படுத்துகிறா அப்படின்னா, சாத்தான் பயன்படுத்துகிறான். இந்த பயம் ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் எப்பொழுது வந்தது அப்படின்னா, பாவத்துக்கு முன்னாடி அவர்கள் ஒருபோதும் சின்ன சின்ன விஷயத்திற்கு அவர்கள் பயப்படவே இல்லை. ஆனால் எப்போ மீறுதலுக்கு உட்பட்டு பாவத்திலே அவர்கள் நிலைத்திருக்கிறதற்கு ஏதுவாக தங்களை ஒப்பு கொடுத்தார்களோ பிற்பாடுதான் அவர்களுக்கு பயம் வந்தது. அதே போல நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் நம்ம சரியா பலப்படாம கர்த்தருக்குள்ளாக நாம் ஸ்திரப்படாமல் இருப்போமே என்றால் சின்ன சின்ன விஷயத்திற்கெல்லாம் நாம் பயந்து நடுங்கிறவர்களாக இருப்போம். இதை சத்ரு ஒரு ஆயுதமாகவே பயன்படுத்துகிறார். அப்போ இன்னொரு இடத்துல ஆண்டவர் சொல்லும் பொழுது இதே அனுபவத்தில் அவங்கள பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறார், உங்களுடைய விசுவாசம் எங்கே? நாம நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஒரு வருஷத்தை துவங்கிவிட்டோம், 2-3 மாதங்கள் கடந்து விட்டது. ஆனால் அதிகமான நேரத்தில் என்னிடத்திலே பணக்குறைவாக இருக்கிறதே, என்னுடைய சரீரம் பலவீனப்பட்டு இருக்கிறதே, நான் எவ்வளவோ முயற்சி எடுக்கிறேன், ஆனாலும் இந்த பாவத்தை விட முடியாத ஒரு நிலை எனக்குள்ளாக இருக்கிறதே என்று சொல்லி பயந்து நடுங்குகிறவர்களாக நீங்கள் இருப்பீர்களே என்றால் ஆண்டவருடைய வார்த்தை இந்த நாளிலும் உங்களுக்கு உண்டாகி, என் மகனே, என் மகளே, உன்னுடைய விசுவாசம் எங்கே என்று ஆண்டவர் கேட்கிறார். இந்த சூழ்நிலைக்கு பிற்பாடு சீஷர்கள் எல்லாம் ஒரு இடத்துல உட்கார்ந்து இருக்கிறாங்க. ஆண்டவர்கிட்ட கேட்குறாங்க, ஆண்டவரே, எங்களுடைய விசுவாசத்தை நீங்கள் எப்படியாச்சும் வர்த்திக்க பண்ணணும், நாங்கள் அதை அதிகரிக்கணும்னா நாங்கள் என்ன செய்யணும் என்கின்றதை அவர்கள் கேட்ட அனுபவத்தை நாம் பார்க்கிறோம். அதே போல தான் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் சில பிரச்சனைகள், சில போராட்டங்களை நாம் சந்திக்கும் பொழுது
என் ஆண்டவரே, நீர் என்னில் துவங்கின விசுவாசத்தின் அளவை நீர் விருத்தியாக்கும் என்று சொல்லி நாம் ஆண்டவரிடத்திலே கேட்க வேண்டும். பொதுவாக நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லா சர்ச்சுக்கெல்லாம் போவாங்க, சர்ச்சில் எல்லாரோடையும் நல்லா பழகுவாங்க. ஆனால் அதே சபையில் இவங்களுக்கு விரோதமாக யாராகிலும் ஒருவர் இருவர் எழும்பும்போது, ஏன் தான் இந்த சர்ச்சுக்கு நான் போகிறேனோ, ஏன் இங்கே நான் இவர்களோடு இருக்கிறேன் என்று சொல்லி பயந்து ஒதுங்குகிற கிறிஸ்தவர்களை நாம் பார்க்கிறோம். நாம் ஒருபோதும் அப்படி செய்யக்கூடாது. எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் உடனடியாக நாம் ஜெபித்து முற்றிலுமாக நம்மை நம்முடைய ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். சில நேரத்தில் சில விசுவாச பிள்ளைகள் கடன் பிரச்சனை ரொம்ப அதிகமாகும்போது பயப்படுவாங்க. பயந்து என்ன சொல்லுவாங்கன்னா, பாஸ்டர் ஏற்கனவே கடன் பிரச்சனை அதிகமாக இருக்குது, இதில் எப்படி பாஸ்டர் நாங்கள் தசம பாகத்தெல்லாம் வைக்கிறது என்று சொல்வார்கள். ஆனால் எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஒருவேளை எதுவுமே இல்லை என்கின்ற பயப்படுதலுக்கு ஏதுவான சூழ்நிலையிலே நீங்கள் இருந்தாலும் ஆண்டவருக்கு உரியதை அவருடைய பிரசன்னத்திலே நீங்கள் கொண்டு வந்து வைப்பீர்களே என்றால் மிகுதியாக உங்களை ஆசீர்வதிக்கவும் உயர்த்தவும் தேவன் வல்லவராக இருக்கிறார். எபேசு பட்டணத்திற்கு எழுதின நிருபத்திலே பவுல் இதை சொல்றார். இந்த விசுவாசம் எப்போ நமக்குள்ள வளரும் அப்படின்னா, இது ஆண்டவர் இங்கே சொல்லும்பொழுது எபேசியர் 3:17 அழகா சொல்றாரு, விசுவாசத்தினாலே கிறிஸ்து உங்கள் இருதயங்களிலே வாசமாய் இருக்கவும். அப்போ இந்த விசுவாசம் ஏன் முக்கியம் அப்படின்னா, அப்போதான் கிறிஸ்து நமக்குள்ள வாசமாய் இருப்பார். நம்ம எவ்வளவுக்கு நம்பிக்கையாக ஒரு நாள் காலையிலிருந்து சாயங்காலம் வரைக்கும் நம்ம ஒவ்வொரு விஷயத்தையும் செய்கிறோம். எத்தனை விஷயம் நம்ம பயந்து செய்கிறோம். ஐயோ இது இப்படி ஆயிடுமா, அப்படி ஆயிடுமா. இதில் நிறைய பேருக்கு இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆய்வு சொல்லுகிறது, நிறைய பேர் மாரடைப்பில் மரிக்கிறார்கள். காரணம் என்ன அப்படின்னா, அவங்களுக்குள்ள ஏதோ ஒரு பயம் அவர்களை தாக்கி கொண்டே இருக்கிறது. பயத்திலேயே அவர்கள் வாழ்க்கையை நடத்துகிறார்கள். ஆனால் இங்கே எபேசு பட்டணத்திற்கு எழுதின இந்த நிருபத்திலே பவுல் சொல்லும் பொழுது, நீங்கள் விசுவாசமாய் இருப்பீர்களே என்றால் கிறிஸ்து விசுவாசத்தின் மூலமாய் உங்களுடைய இருதயத்திலே வாசமாய் இருக்கவும், நீங்கள் அன்பிலே வேரூன்றி நிலை பெற்றவர்களாக இருக்கவும் இது மேன்மையாக இருக்கும். ஆம், எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, யோபுடைய வாழ்க்கையை நாம் பார்க்கும் பொழுது, யோபுடைய வாழ்க்கையில அவன் சகலத்தையும் இழந்தான். ஆனால் ஒன்றை மாத்திரம் சாத்தான் அவன் கையிலேருந்து எடுக்கவே முடியல. அது என்ன அப்படின்னா, அவன் தேவன் பேரிலே வைத்திருந்த அந்த விசுவாசத்தை அவனால் திருடவே முடியல. அவனுடைய சொத்து, உடைமைகள், பிள்ளைகள், இது அவனுடைய திரளான ஆஸ்தி எல்லாவற்றையும் அழித்தான் என்று பார்க்கிறோம். அவனுடைய விசுவாசத்தின் அளவை சத்ருவால் குறைக்கவே முடியல. காரணம் என்ன அப்படின்னா, ஒரே ஒரு ரகசியம்தான். யோபுடைய மனசில் இருந்த அந்த வேத வசனத்தை சத்ருவால் திருட முடியவில்லை. சாத்தான் ஒரு பெரிய திருடன், நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரியும். இதோ ஒரு ஓமானத்தை ஆண்டவர் சொன்னார் இல்லையா, விதைக்கிறவன் புறப்பட்டு போனான், விதையை விதைத்தான் என்றும், வழி அருகே விழுந்தது என்றும், ஒரு சில விதைகள் கற்பாறையில் விழுந்தது என்றும், ஒரு சில முள்ளான இடங்களிலே விழுந்தது. இந்த முதல் 3 இடம் கனி கொடுக்கவில்லை. ஆனால் நல்ல நிலத்திலே விழுந்த விதை ஆழமாய் விழுந்தது, அது மகத்தாக வளர்ந்து கனி கொடுத்தது என்று நாம் பார்க்கிறோம். இப்போ இந்த 3 நிலங்களிலும் விதைக்கப்படுகிற வசனத்தை சாத்தான் எளிதாக திருடிடுறான். அவங்க பயப்படுறவங்களாகவே இந்த உலகத்தில் வாழ்ந்து தங்களுடைய நாட்களை கழித்து விடுகிறார்கள். ஆனால் எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, யோபு சொல்கிற வார்த்தையை நாம் நினைவிலே கொள்வோம். யோபு சொல்கிறார் பாருங்கள், 13:15 சொல்லும்போது, அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நான் நம்பிக்கையாக இருப்பேன். ஒருவேளை நாம் மரித்து போகிறதற்கு ஏதுவான சூழ்நிலை, ஒருவேளை அது வியாதியாக இருக்கலாம். மருத்துவர்கள் உங்களை பார்த்து எதுவுமே செய்ய முடியாதுங்க அப்படின்னு சொல்லி உங்களை வீட்டுக்கு அனுப்பிச்சு இந்த செய்தியை நீங்கள் கேட்டுக்கொண்டு இருக்கலாம். யோபுவை போல விசுவாசம் உங்களுக்கும் எனக்கும் இருக்கும் அப்படின்னா, ஆண்டவர் எப்படிப்பட்ட சூழ்நிலையிலிருந்தும் நம்மை உயிர்ப்பிக்கவும், நம்மை காக்கவும், நம்மை ரட்சிக்கவும் வல்லவராக இருக்கிறார். எப்பவுமே நம்முடைய மனசில் ஒரு விஷயத்தை வைக்கணும். அது என்ன அப்படின்னா, தேவனுடைய அநாதி தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்ட நம் ஒவ்வொருவருக்கும் சகலமும் நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கிறது. எல்லாம் நன்மையாய் நடக்கிறது என்று சொல்லவில்லை. நன்மைக்கு ஏதுவாக, ஒருவேளை அது தீமையாக இருந்தாலும் அந்த தீமைக்கு பின்னாடி ஆண்டவர் ஒரு நன்மையை வைத்திருக்கிறார் என்பதை தேவனுடைய பிள்ளைகளாகி நீங்களும் நானும் புரிந்து கொள்ள வேண்டும். அது யோபுடைய வாழ்க்கையாக இருக்கட்டும், மோசேயுடைய வாழ்க்கையாக இருக்கட்டும், யோசேப்புடைய வாழ்க்கையாக இருக்கட்டும், அவங்களுடைய வாழ்க்கையில் ஒருவேளை தீமை நடக்கிறது போல இருக்கிறதே என்று சொல்லி அவர்கள் அங்கலாய்ப்பிலே இருந்தாலும் கர்த்தர் மேன்மையான காரியத்தை வைத்திருக்கிறார். அதனால் எனக்கு அருமையான என்னுடைய பிள்ளைகளே,
தேவன் யாரெல்லாம் அன்பு கூறுகிறாரோ சகலமும் நன்மைக்கேதுவாக நடக்க ஆண்டவர் அவைகளை அனுமதிக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். இரண்டாவது, கிறிஸ்து நமக்குள்ளாக ஆழமாய் கிரியை செய்யும் போது there is an assurance, ஒரு நம்பிக்கையை ஆண்டவர் கொடுக்கிறார். நீங்களும் நானும் பயப்பட வேண்டாம். அதிலையும் குறிப்பாக இந்த சுவிசேஷ கட்டளையை கொடுத்து ஆண்டவர் சீஷர்களை அனுப்பினார். அதுக்கு முன்னாடி சீஷர்களுடைய வாழ்க்கையை நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த 3.5 வருஷம் அவங்க சரியாக ஜெபிக்காம ஆண்டவருடைய வார்த்தையை தியானிக்காமல் இருந்ததுனால சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் பயந்தாங்க. இயேசுவை சிலுவையில் அறைந்த போது கூட இவர்கள் பயந்து சிதறி போனார்கள் என்று பார்க்கிறோம். ஆனால் பிற்பாடு ஆண்டவர் அவர்களை அழைத்து அவர்களுக்கு உறுதியான வாக்குத்தத்தங்களை கொடுத்து உலகத்தின் முடிவு பரியந்தம் நான் உங்களோடு கூட இருக்கிறேன். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் நம்மை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கும் பொழுது அவருடைய பிரசன்னத்தை நம்மால் உணர முடியும். மனுஷன் முதல்ல எப்போ பயந்தான் அப்படின்னா தேவனுடைய பிரசன்னத்தை அவன் இழந்தபோது தான் பயந்தான். அப்போ நம்ம எப்பெல்லாம் பாவம் செய்து அல்லது ஆண்டவருக்கு பிரியமில்லாத விஷயத்தை பார்க்குறதோ பேசுகிறதோ செய்கிறதோ எது செய்தாலும் நாம் எதை இழக்கிறோம் அப்படின்னா தேவனுடைய பிரசன்னத்தை நாம் இழந்து போகிறோம். அப்போ என்ன வருது? ஆட்டோமேட்டிக்காக சாத்தானோ அவனுடைய சேனைகளும் நம்முடைய அருகாமையிலே வருகிறார்கள். ஆனால் கர்த்தருக்குள்ளாக நீதியிலே நிலைத்திருந்து அவருடைய பரிசுத்தத்திலே நாம் நிலைத்திருக்கும் பொழுது சத்ரு பயந்து ஓடுவான். அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, தேவனுக்கு கீழ்ப்படியுங்கள், பிசாசு உங்களை விட்டு ஓடிப்போவான் என்று யாக்கோபிலே நாம் வாசிக்கிறோமே. தேவனுடைய பிரசன்னத்தை உணரும் தேவனுடைய பிள்ளைகளுக்கு நன்றாக தெரியும். பழைய ஏற்பாட்டில் ஒரு தீர்க்கதரிசி இருந்தார், எலிசா. அவருடைய வேலைக்காரன் கொஞ்சம் பயந்த சுபாவம் உள்ளவன். இவன் கேயாசி கிடையாது, இவன் இன்னொரு வேலைக்காரன் அவனுடைய இடத்திலே வேலைக்கு சேர்ந்தவன். இவன் ஒரு நாள் சீரியர்கள் எல்லாம் சூழ்ந்திருக்கிறதை பார்த்து, இத்தனை திரளான சேனைகள் இதோ நம்முடைய தீர்க்கதரிசிக்கு விரோதமாய் வந்திருக்கிறார்களே, தீர்க்கதரிசியோடு இருக்கிறது நிமித்தமாய் அவர்கள் என்னையும் கொன்று போடுவார்களே என்று சொல்லி அவன் பயந்த அனுபவத்தை பழைய ஏற்பாட்டில் நாம் 1 ராஜாக்கள் புத்தகத்திலே நம்ம வாசிக்கிறோம், ராஜாக்களின் புத்தகத்தில். ஆனால் அந்த அனுபவத்திலே இதோ தீர்க்கதரிசி சற்றேனும் பயப்படாமல் இதோ ஒரு ஜெபந்தான் பண்ணார். ஆண்டவரே, இதோ இந்த வேலைக்காரனுடைய கண்களை நீர் திறந்தருளும் என்று சொல்லி ஜெபித்தார். இன்னைக்கு நிறைய விசுவாச குடும்பங்களுக்கு ஊழியக்காரங்க இப்படி ஜெபிக்க வேண்டியதாக இருக்குது. ஆண்டவரே, உங்களுடைய கண்களை திறந்தருளும். ஏன் அப்படின்னா, எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் உங்களை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்தபடினாலும் பரிசுத்தமாய் வாழ்வேன் என்று தீர்மானம் செய்தபடினாலும் ஆண்டவர் உங்களை தனித்திருக்க விட மாட்டார். பயமான சூழ்நிலையிலே ஒரு இருளான உலகத்திலே நாம் வாழ்ந்தாலும் கர்த்தர் நம்மை தேற்றுகிறவராகவும் திடப்படுத்துகிறவராகவும் இருக்கிறார். அந்த ஜெபம் முடிஞ்சதும் இந்த வேலைக்காரனுடைய கண்கள் திறக்கப்பட்டது. அவன் என்ன பார்த்தான் அப்படின்னா, ஒரு மகிமையான ஒரு காட்சியை பார்த்தான். அந்த காட்சி என்ன அப்படின்னா, இதோ மகிமையான தேவதூதருடைய பிரசன்னம் அவர்கள் மத்தியிலே இருக்கிறதையும், அக்கினிமயமான ரதங்களோடு ஆண்டவருடைய தூதர்கள் பாளையம் இறங்கியிருந்த ஒரு மேன்மையான காட்சியை பார்த்தார். அதனால் எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கொஞ்ச காலம் இந்த உலகத்திலே நாம் வாழ்கிறோம். ஏன் இந்த நாட்களை பயத்தினால் நாம் வீணளிக்க வேண்டும்? தைரியமாக போவோம், ஆண்டவருடைய வார்த்தையை மற்றவர்களுக்கு சொல்வோம். இன்றைக்கு சுவிசேஷத்தை சொல்கிறதுக்கு நம்ம பயப்படுறோம். ஏன் பயப்படுறோம்? நம்முடைய வாழ்க்கையில நன்மை செய்த ஆண்டவர் மற்றவர்களையும் ரட்சிக்க வேண்டாமா? நாம் அமைதலாக பயந்து கொண்டு பக்கத்து வீட்டுக்காரிடத்துல உண்மையான சத்தியத்தை சொல்லாம அவங்க ஏதோ நம்மளை விரோதிப்பாங்களா, அவங்க நம்மளுக்கு விரோதமாக செயல்படுவாங்களா என்று பயந்து சுவிசேஷத்தை நாம் மறைத்து வைத்திருக்கிறோம். அவ்விதமாய் நாம் செய்யாதபடிக்கு தேவன் நம் பட்சத்தில் இருக்கிறார். தேவன் நம் பட்சத்தில் இருக்கும்போது நமக்கு விரோதமாய் நிற்பவன் யார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அதை பவுல் சொல்றாரு, ரோமர் 8:31 சொல்லும் பொழுது, இவைகளை குறித்து என்ன சொல்வோம்? தேவன் நம் பட்சத்திலே இருந்தால் நமக்கு விரோதமாக நிற்பவன் யார்? இந்த நாளிலும் இந்த செய்தியை கேட்கும் எனக்கு அருமையான மகனே, மகளே, நீங்களும் நானும் பயப்பட வேண்டாம். விசுவாசம் நமக்குள்ள இருக்கு அப்படின்னா அதற்கேற்ற கிரியையை நாம் வெளிப்படுத்த வேண்டும். ஒரு தாய் இருந்தாங்க, சின்ன வயசுல இருந்தே அவங்களுடைய மகனை ரொம்ப நேர்த்தியாக வளர்த்தாங்க. அவன் சபையில் தான் வளர்ந்தான், நல்ல சாபத் ஸ்கூலுக்கு போவான், அங்கு வேத பாடம் கற்றுக் கொடுக்கிறதை நன்றாக கற்று வந்தான். ஆனால் அவனுடைய ஆசை என்ன அப்படின்னா, வாலிபன் ஆகும்போது நாட்டுக்காக ஒரு நல்ல போர் சேவகனாக வேண்டும் என்பது அவனுடைய வாஞ்சையாக இருந்தது. அம்மாவும் பார்த்தாங்க, டே நீ ஒரு போதகரானா நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அவன் சொன்ன, அம்மா
நான் நாட்டுக்காக மறிக்கணுமா, அதுதான்மா எனக்கு என்னுடைய நோக்கம் அப்படின்னு சொன்னான். இருந்தாலும் அம்மா தடை பண்ண முடியல. இவன் ஒரு சிப்பாயாக மாறினான். சமீபத்தில் என்ன நடந்தது அப்படின்னா, அவங்க நாட்டுக்கும் இன்னொரு நாட்டிற்கும் யுத்தம் வந்தது. அந்த யுத்தத்திலே இவன் முன்னாடி போக வேண்டும் என்கின்ற ஒரு கட்டாயம் வந்தது. அம்மா ரொம்ப பயந்தாங்க. ஒரே பையன், இதோ இவனுக்கு அவனுடைய வாழ்க்கை என்னமா முடியும், அவன் சாகிறத பற்றி அம்மாவுக்கு கவலை இல்லை. ஆனால் தன்னுடைய மகன் யுத்தத்துக்கு போய் பாவத்திலே அவிசுவாசத்திலே அவன் மறிக்கக்கூடாது என்பது தான் இந்த தாயோடைய ஒரு வருத்தமாக இருந்தது. இவங்க சொன்னாங்க, டே தம்பி, யுத்தத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி எப்படியாச்சும் நீ போய் பாஸ்டர்ட்ட ஒரு குட்டி ஜெபம் பண்ணிடுறா அப்படின்னாங்க. இவன் சொன்னா, அம்மா என்னம்மா ஜெபம், சும்மாவே எப்போ பார்த்தாலும் நீ ஜெபம்னு சொல்லிக்கிட்டு இருக்க. யுத்தத்தில் யார் ஜெயிக்கணும்னு இருக்குதோ அவங்க தான் ஜெயிப்பாங்க, நான் என்ன போய் ஜெபம் பண்ணுறது, சரி ஏதோ உன் ஆசைக்காக நான் போகிறேன் அப்படின்னு சொல்லி பாஸ்டர்ட்ட இந்த வாலிபன் போனேன். பாஸ்டருக்கு இவனை பற்றி நல்லா தெரியும். இதே பேச்சை எங்கே போய் பேசுனா, போதகர்கிட்ட பேசுனா, போதகர்கிட்ட இது செல்லுமா, செல்லாது. பாஸ்டர் சொன்னார், சரிப்பா, யார் ஜெயிக்க போகிறாங்க யார் தோக்க போகிறாங்கன்னு தெரியுதுல்ல, நீ எதுக்கு யுத்தத்துக்கு போகிற, யூனிஃபார்மெல்லாம் கழட்டிட்டு நீ போ வேலையை பாரு அப்படின்னார். அப்போ தான் அவன் புரிந்து கொண்டான், எதை செய்தாலும் நம்முடைய வாழ்க்கையிலே ஜெபத்தோடு செய்ய வேண்டும். ஏன் அப்படின்னா, இதோ முடியாத விஷயத்தை நிகழ்த்துகிறவன் நம்முடைய தேவன். ஒருவேளை நமக்கு தோல்வி வருகிறது போல இருந்தாலும் அந்த தோல்வியான சூழ்நிலையிலே நம்முடைய ஆண்டவரை நாம் நோக்கி ஜெபிப்போமே என்றால் வெற்றியாக மாற்றுவார், விடுதலையை ஆண்டவர் கொடுப்பார். ஒரு அனுபவத்தோடு நான் முடிக்க வேண்டும் என்று ஆசிக்கிறேன். அது எங்கே இருக்கிறது என்றால் 2 நாளாகமும் 20ஆம் அதிகாரத்தில் 20வது வாக்கியத்திலே நாம் வாசிக்கிறோம். இந்த பின்னணி என்ன என்பதை உங்களுக்கு சொல்ல ஆசிக்கிறேன். இஸ்ரவேலுக்கு விரோதமாக பல்வேறு விதமான ஜனக்கூட்டம் ஒரு கூட்டமாக கூடி யோசபாத் ராஜாவாக இருந்தபோது இந்த இஸ்ரவேல் நாட்டிற்கு விரோதமாக யுத்தத்திற்கு வந்தார்கள். இப்போ இந்த யோசபாத் ராஜா பார்க்குறாரு, இவருடைய நம்பிக்கை விசுவாசம் எல்லாம் யார் மேலேனா தேவன் பேரில் மட்டும்தான். இவங்களுக்கு விரோதமாக வந்திருக்கிற கூட்டம் அவ்வளவு பெரிய கூட்டம். இவர் என்ன பண்ணுறாருன்னா, தேசத்திலே உபவாசத்தை கூறி ஜெபித்து ஆண்டவர்கிட்ட கேட்குறாரு. ஆண்டவரும் இவருக்கு ஞானத்தை கொடுக்குறாரு. யுத்தத்தில் முதல்ல யாரை நிறுத்துவோம், சேவகர்களை நிறுத்துவோம், வல்லவர்களை நிறுத்துவோம், பராக்கிரமசாலிகளை நிறுத்துவோம். ஆனால் ஆண்டவர் சொன்னார், இதோ துதியின் சேனை, தேவனை துதிக்கிற சேனையை முன்னாக நிறுத்து என்று சொல்லுகிறார். அதே போல நிறுத்தினார்கள். அவர்கள் பாடின அந்த பாடலிலே எதிரிகளின் சேனைகள் குழம்பினார்கள் என்றும் ஒருவரை ஒருவர் வெட்டி கொண்டார்கள் என்றும் பார்க்கிறோம். ஆனால் யோசபாத் சொன்னா, பயப்படுகிறதற்கு ஏதுவான சூழ்நிலை வந்தபோதும் ஆண்டவரே, எங்களுடைய கண்கள் உம்மையே நோக்கி இருக்கிறது என்று சொல்லி அவன் ஜெபித்தது மாத்திரமில்லாமல் தீர்க்கதரிசியை நம்புங்கள், நீங்கள் சித்தி பெறுவீர்கள் என்று சொல்லி அவர்களை தைரியப்படுத்தினான் என்று பார்க்கிறோம். அதனால் எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய பாதத்திலே வந்த நீங்களும் நானும் பயப்பட வேண்டிய அவசியமில்லை. நாம் தைரியமாக இருப்போம். நம்முடைய விசுவாசத்தின் அளவை ஒவ்வொரு நாளும் நம்முடைய தேவன் அளந்து பார்க்கிறார். நம்ம இன்னும் பயப்படுறவங்களாக இருக்கிறோமா, அல்லது தைரியமாக புறப்பட்டு போய் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே செய்த நன்மைகளை சாட்சியாக பகிர்ந்து கொண்டு வருகிறோமா என்பதை சிந்தித்து பார்ப்போம். மீண்டுமாக இதே நேரத்திலே இதோ உங்களை அடுத்த வாரம் சந்திக்கும் வரை உங்களுக்காக நாங்கள் தொடர்ந்து ஜெபம் பண்ணுவோம். நீங்களும் இந்த நிகழ்ச்சிக்காக ஜெபிக்கும்படியாக உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சியை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். இது உங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருந்தது போல இது மற்றவர்களுக்கும் ஆசீர்வாதமாக இருக்கும். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. நம்மை அழைத்த ஆண்டவர் அவருடைய பிரசன்னத்தினால் நம்மை நிரப்புவார், நம்மை ஆசீர்வதிப்பார். ஆமென், ஆமென்.